வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் ராட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த ஒரு சில வாரங்களாக நாம் தேவனுடைய அன்பு என்ற தலைப்பிலே போதனைகளை பார்த்து வருகிறோம். ஒரு வேத பகுதியை நான் வாசிக்கிறேன், அங்கிருந்து ஆரம்பிப்போம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய அன்பை குறித்து நாம் விரிவாக பார்த்து வருகிறோம். இந்த அன்பை புரிந்து கொள்ள நாம் முயற்சி செய்கிறோம். நம்ம அன்பு அப்படின்றது தான் இந்த உலகத்தில் ரொம்ப தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை இருக்கும் என்றால் அது அன்புன்ற வார்த்தை தான். ஏன்னா அன்புனா நம்ம என்னென்னமோ நினைக்கிறோம், எல்லா அன்பும் ஒன்று தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, அதில் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இன்றைக்கி நம்ம குறிப்பாக என்ன பார்க்க போகிறோன்னா, ஏற்கனவே இந்த மனுஷிக அன்புக்கும் தேவனோட அன்புக்கும் இருக்கிற வித்தியாசத்தை லேசாக சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனால் இன்றைக்கி அதை கொஞ்சம் ஆழமாக பார்க்கணுன்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா இதை நம்ம புரிந்து கொண்டோம் என்றால் மற்ற எல்லாமே நமக்கு வெற்றியாக அமையும். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம வெற்றி மேலே நம்ம வெற்றியை பெற முடியும். ஆகவே இந்த வேத வசனம் சொல்கிறது, 8ஆம் வசனம் சொல்கிறது, அன்பு இல்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்போ தேவன்ட்ட அன்பு இருக்குது அப்படின்றதுக்கும் தேவன் அன்பாகவே இருக்கிறார்ன்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு பாருங்க. அவர் அன்பாகவே இருக்கிறார். அப்போ இது எந்த அன்பை பற்றி சொல்லுது? நம்மெல்லாம் ஒரு விதமாக அன்பை புரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனால் வேதாகமும் ஒரு அன்பை குறித்து சொல்லுகிறது. இது ரெண்டும் ஒன்று தானா? இந்த ரெண்டு அன்புக்கும் வித்தியாசம் இருக்கா? நம்ம புரிஞ்சுட்டு இருக்கிற அன்பை தான் இந்த வேதம் சொல்லுகிறதானா? கிடையாது. இந்த உலகத்தில் ஒரு அன்பு இருக்கு, அது பேர் மனுஷிக அன்பு. இந்த மனுஷிக அன்புக்கு ஒரு லிமிட் இருக்கு. இந்த மனுஷிக அன்புக்கு ஒரு எல்லை இருக்கு, ஒரு வரையறை இருக்கு. அந்த அன்பை பற்றி இந்த வேதம் போதிக்கல. நாம் எந்த அன்பை பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் தேவனுடைய அன்பை பற்றி நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இது இயற்கையாக எல்லா மனிதர்களுக்குள்ள இந்த அன்பு இருக்கிறது கிடையாது. ஏன்னா இந்த வேத வசனம் சொல்லுகிறது 7ஆம் வசனத்தில், பிரியமானவர்களே, ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம், ஒருவர் மேலே ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம் அப்படின்னு சொல்லுது. குறைஞ்சபட்சம் நாம் என்ன பண்ணுறோம்? நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க மேலேயாவது அன்பு செலுத்துகிறோம் இல்லையா? நம்ம அப்பாவை நேசிக்கிறோம், அம்மாவை நேசிக்கிறோம், கூட பிறந்தவர்களை நாம் நேசிக்கிறோம். ஒருவேளை நமக்கு யாருமே இல்லைன்னா நமக்கு நண்பர்களை நம்ம நேசிக்கிறோம். அன்புனா என்னன்னு கொஞ்சம் நமக்கு ஓரளவுக்கு விளங்குது. ஆனால் இவர் சொல்கிற அன்பு ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது. இயற்கையாக அந்த அன்பு நமக்குள்ள இல்லை, ஏற்கனவே நமக்குள்ள இருக்குது. அந்த அன்பை அவர் சொல்லலை. ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். பாருங்க, இந்த அன்பு வித்தியாசமானது. அன்பு உள்ள இருந்துச்சுன்னா அவன் தேவனை அறிந்திருக்கிறான், அவரால் பிறந்திருக்கிறான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த அன்பு எப்படிப்பட்ட அன்புனா, இது தெய்வீக அன்பு. இந்த தெய்வீக அன்புன்றது இயற்கையாக நம்முடைய இருதயத்தில் இல்லை. இது லிமிட்லெஸ் லவ்வாக இருக்குது. இந்த அன்பு தெய்வீக அன்பாக இருக்கிறது. இந்த அன்பு குறைவுள்ள அன்பு கிடையாது. இது ஒரு தூய்மையான அன்பாக இருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு மனுஷனையும் நேசிக்கக்கூடிய தன்மையை உடையதாக இருக்கிறது. இந்த அன்பு நமக்கு எப்போ கொடுக்கப்படுதுன்னா, எல்லா மனுஷருக்கும் இது கொடுக்கப்படல. தேவனால யாரெல்லாம் பிறந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த அன்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்போம் என்று சொன்னால் இந்த அன்பு, தெய்வீக அன்பு நம்முடைய இருதயங்களிலே கொடுக்கப்பட்டிருக்குது. தூய்மையான ஒரு அன்பு, விசேஷமான ஒரு அன்பு, வித்தியாசமான தரமான ஒரு அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்குது. எப்படி ஊற்றப்பட்டிருக்குன்னா, ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்றது, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்முடைய இருதயங்களிலே அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பான தேவன் நாம் ரட்சிக்கப்படும் பொழுது, மறுபடியும் பறக்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்குள்ளவே வந்துடுறாரு. அப்படின்னா என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் மூலமா அந்த தேவனே, அன்பா இருக்கிற தேவனே உள்ள வந்துடுறாரு. இந்த அன்பு தூய்மையானது. இந்த அன்பு ஒரு காலம் ஒழியாது. பாருங்க, மனுஷீக அன்புக்கும் தெய்வீக அன்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இந்த வித்தியாசத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு நான் இன்னொரு வேத பகுதிக்கு நான் செல்ல போறேன். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துக்கு திருப்பவும். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் இந்த தெய்வீக அன்பை பற்றி ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம்ன்றது அன்பை குறித்த ஒரு
அதிகாரம். இதுல 4ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். இந்த இடத்துல தெய்வீக அன்புக்கும் மனுஷீக அன்புக்கும் இடையே இருக்கிற மாபெரும் வித்தியாசத்தை நாம கண்டுபிடிக்க முடியும். அப்ப இந்த 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகிக்கும், அன்பு ஒரு காலும் ஒழியாது. அப்ப இந்த மாதிரி ஒரு அன்பை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். நம்ம இத்தனை வாரமாக தான் பார்த்தோம், இன்னைக்கும் அதை தான் பார்க்க போறோம். இன்னும் ஒரு சில வாரங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அன்பை தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த அன்பு எப்படிப்பட்டது? தெய்வீக அன்பு, குறைவில்லாத அன்பு, தூய்மையான ஒரு அன்பு. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு இந்த அன்பு கொடுக்கப்பட்டிருக்குது, அவங்களுக்கு உள்ள இந்த அன்பு இருக்கு. இந்த அன்பினால தான் நாம ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும். இந்த அன்பு எப்படிப்பட்ட ஒரு அன்புனா, நீடிய சாந்தம் உள்ளது, தயவு உள்ளது, பொறாமை இல்லாதது, தன்னையே புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது. இது மாதிரி இருக்கும் இந்த அன்பு. இந்த அன்பு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டதில்லை, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதும் கிடையாது. ஆனால் இந்த தேவன் நம்ம மேல இந்த அன்பை வைத்து நமக்குள்ள இந்த அன்பை ஊற்றி இருக்கிறார். இந்த அன்பு ரட்சிக்கப்படும் பொழுது நம்முடைய இருதயங்களிலே இந்த தெய்வீக அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. முதல்ல இந்த அன்பு இருந்தது, ஆதாமுக்குள்ள இந்த அன்பு இருந்தது. ஆனா பாவம் இந்த அன்பை கெடுத்து போட்டு விட்டது. ஆகவேதான் தெய்வீகமான அன்பு மனிதனிடத்துல இல்லை. ஆனா இப்போ ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு பரிசுத்த ஆவியானவர் மூலமா அந்த தெய்வீக அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ள ஒவ்வொருவருக்குள்ள இந்த தெய்வீக அன்பு இருக்கு. இப்ப மனுஷிக அன்பை எப்படி நம்ம புரிந்து கொள்றது? இப்ப பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு இதே வசனத்திலிருந்து மனுஷிக அன்பை நான் எடுத்து காட்ட போறேன். இப்ப மனுஷிக அன்பை எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வாசிக்கணும். இப்ப நான் வாசிக்கிறேன் 4ஆம் வசனத்தை, நீங்க பாருங்க. அன்பு நீடிய சாந்தமும் தயம் உள்ளது அப்படின்னு சொல்லிக்கிறீங்களா. அன்பு உடனே கோபப்படக்கூடியது. இட் இஸ் டூ டச்சி, எடுத்ததுக்கெல்லாம் கோபம், முன் கோபம். அப்புறம் தயவு உள்ளது இருக்குதுல்ல, அன்பு தயவு உள்ளது. இது தயவு இல்லாதது. மனுஷ அன்பு தயவு இல்லாதது. தெய்வீக அன்புக்கு பொறாமை இல்லை, அப்ப மனுஷிக அன்புக்கு பொறாமை இருக்கும். இந்த தெய்வீக அன்பு தன்னை புகழாது, ஆனா மனுஷிக அன்பு தன்னையே புகழும். நான் ஒருத்தன் இல்லைன்னா இந்த குடும்பம் இன்னும் ஆகும். நினைச்சு பாருங்க, நான் ஒரு ஆள் இல்லைன்னா நீங்கெல்லாம் அவ்வளவுதான். கொஞ்சம் யோசித்து பாருங்க, என்ன பண்ணுது? அன்பு அங்க தன்னையே புகழுது. மனுஷிக அன்பு. தெய்வீக அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது. ஆனா மனுஷிக அன்பு இருமாப்பாய் இருக்கும். தெய்வீக அன்பு அயோக்கியமானதை செய்யாது, மனுஷிக அன்பு அயோக்கியமானதை செய்யும். ஹலோ, உலகத்தில் இந்த மாதிரி அன்பை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தற்பொழிவை நாடாது, எது? தெய்வீக அன்பு. ஆனா மனுஷிக அன்பு தற்பொழிவை நாடும். தன்னை பத்தியே பேசுறது. நான் எவ்வளவு தியாகம் செய்தேன் இந்த குடும்பத்துக்காக, நான் எவ்வளவு பாடுபட்டிருக்கேன் இந்த குடும்பத்துக்காக, நான் என்னென்னலாம் செஞ்சிருக்கேன். இந்த அன்பு தெய்வீக அன்பு சினம் அடையாது. ஆனா மனுஷிக அன்பு சினம் அடையும். எப்பவுமே கோபப்படும், பயங்கரமான கோபப்படும். தெய்வீக அன்பு தீங்கு நினையாது, ஆனா மனுஷிக அன்பு தீங்கு நினைக்கும் கண்டிப்பா. தெய்வீக அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். ஆனால் மனுஷிக அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்பட்டு சத்தியத்தில் சந்தோஷப்படாமல் இருக்கும். தெய்வீக அன்பு சகலத்தையும் தாங்கும், ஆனா மனுஷிக அன்பு எதையுமே தாங்காது. தெய்வீக அன்பு சகலத்தையும் விசுவாசிங்க, சகலத்தையும் நம்பும். ஆனா மனுஷிக அன்பு எப்பவுமே ஒரு சந்தேக கண்ணோடு தான் பார்க்கும். தெய்வீக அன்பு ஒரு காலம் ஒழியாது, ஆனா மனுஷிக அன்பு ஒழிஞ்சே போயிடும். எப்படி இருக்கு பார்த்தீங்களா?
இத மனுஷிக அன்புக்கும் தெய்வீக அன்புக்கும் இடையில இருக்கிற மிகப்பெரிய ஒரு வித்தியாசம். இப்படிப்பட்ட ஒரு தூய்மையான அன்பு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் ஊற்றப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த அன்பை குறித்து இயேசு தம் உயிரோடு இருந்த நாட்களிலே அவர் போதித்திருக்கிறார். இந்த மாதிரி ஒரு மனிதன் இப்படிதான் வாழ வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆனா அந்த மாதிரி வாடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒருத்தன் நல்லா இருக்கணும், ஒருத்தன் வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும், ஒருத்தன் வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய வேண்டும், செய்கிற காரியங்களில் எல்லாம் ஒரு மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனிதன் எப்படி வாழணும்னு இயேசுங்க சொல்றார். லூக்கா 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பாருங்க. அதே தெய்வீக அன்பை தான் இங்க வேற மாதிரி வேற வாக்கியங்கள்ல அவர் சொல்றாரு. லூக்கா 6:27, எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். ஹலோ, இது என்ன மாதிரி ஒரு அன்பு? எப்படி சிநேகிக்க முடியும்? அவர் சொல்றாரு, ஒரு மனுஷன் எதுக்காக உண்டாப்பட்டுறான்? சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தையும் கொடு, உன் அங்கே எடுத்துக்கொள்ளுகிறவன் உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே, உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு, உன்னிடத்தில் எடுத்துக்கொள்ளும் இடத்தில் அது திரும்ப கேளாதே. மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படி செய்கிறார்களே. திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? திரும்ப தங்களுக்கு கொடுக்கப்படும்படியாக பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும், உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிற போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகளாக தீர்க்கப்படாதவை. என்ன மாதிரி ஒரு அன்பு பாருங்க! இந்த மாதிரி ஒரு மனுஷன் வாழ முடியுமா? இயேசு கிறிஸ்து ஒரு மனிதன் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை அவர் இங்கு விளக்குகிறதை பார்க்கிறோம். முழுக்க முழுக்க அன்பின் ஒட்டுமொத்த உருவமாக அவன் இருக்க வேண்டும். அப்பதான் அவன் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். நான் சொல்றேன், இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு மனுஷனால, ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனால, உலக பிரகாரமான ஒரு மனுஷனான, மனுஷிக அன்பு வச்சுட்டு இருக்கிற ஒரு மனுஷனால இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழவே முடியாது. அப்ப இது எப்படிப்பட்ட ஒரு அன்புனா, மனுஷ இனத்திலேயே இந்த மாதிரி ஒரு அன்பே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அன்பை பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களிலே ஊற்றி இருக்கிறார். இப்ப நாம இந்த வாழ்க்கையை வாழ்கிறோமே, நம்ம இந்த மனுஷிக அன்புல வாடுறோமா இல்ல தெய்வீக அன்புல வாடுறோமா? இதை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டவனும் ஒரு தெய்வீக அன்பு உள்ள ஊற்றப்பட்டிருக்குது. அந்த அன்புனால நிரப்பப்பட்டவர்களாய் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை வாடுறோமா, இல்ல அந்த அன்பு ஊற்றப்பட்டிருக்குது அதை ஒரு மூலையில தள்ளி வச்சுட்டு இந்த மனுஷிக அன்பிலே வாடுறோமா? நீங்க ஒருவேளை யோசிக்கலாம், சார் நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது, ஆனா நான் மனுஷிக அன்புல தான் வாடுறேனா இல்ல தெய்வீக அன்புல வாடுறேனா நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப நான் சொல்றேன், எப்படி இந்த மனுஷிக அன்பை புரிந்து கொள்றது? மனுஷிக அன்பு உணர்ச்சிகளை சார்ந்ததாய் இருக்கிறது. முதலாவது உணர்ச்சிகளை சார்ந்ததா இருக்குது. If he feels good, he can love and he will love. சில புருஷன்மார்கள் சொல்றாங்க, பாரு டென்ஷனா இருக்கிறேன், பேச வாய் திறக்காத, போயிடு. ஏன்னா உணர்ச்சிகளை சார்ந்ததான் அந்த அன்பு இருக்குது. பேசாத, அமைதியா இரு, நல்லா வாங்கி கட்டிக்காத என்கிட்ட. இந்த மாதிரி அன்பு மனுஷிக அன்பு. ஏன்னா அன்பு சினம் அடையாது, தீங்கு நினைக்காதுன்னு சொல்லி. அப்ப முதல்ல மனுஷிக அன்பு உணர்ச்சிகளை சார்ந்ததா இருக்குது. ரெண்டாவது அறிவை சார்ந்ததா இருக்கிறது. மூன்றாவது மற்றவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்களோ அதற்கேற்றபடி நடந்து கொள்ளும் இந்த மனுஷிக அன்பு. அப்படின்னு என்ன? ரெஸ்பான்சிவ் லவ். நாலாவது சூழ்நிலையின் அடிப்படையில் அந்த அன்பு வேலை செய்கிறது. எல்லா சூழ்நிலையும் நல்லா இருந்தா
இந்த அன்பு நல்லா வேலை செய்யும். சூழ்நிலை கெட்டு போச்சுன்னா இவரு கெட்டு போயிடுவார், இந்த அன்பும் கெட்டு போயிடும். அப்ப ஃபீலிங்ஸ் அடிப்படையில், நாலேஜ் அடிப்படையில், ரெஸ்பான்ஸ் அடிப்படையில், சிச்சுவேஷன் அடிப்படையில் தான் இந்த மனுஷிக அன்பு வேலை செய்கிறது. இதெல்லாம் நல்லா இருந்தா, உணர்ச்சிகள் நல்லா இருந்தா, ஃபீலிங்ஸ் நல்லா இருந்தா, நாலேஜ் இருந்தனா, ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னா, சிச்சுவேஷன் கரெக்டா இருந்ததுன்னா இந்த அன்பு நல்லா வேலை செய்யும், நல்லா போகும் வாழ்க்கை. இதெல்லாம் கெட்டு போச்சுன்னா அன்பும் கெட்டு போயிடும், வாழ்க்கையும் கெட்டு போய்விடும். இப்ப இந்த அன்பு மனுஷிக அன்புல செயல்படும் பொழுது இந்த மூடு பார்க்கணும், எப்படி இருக்கிறாரு இவரு. ஒருவேளை ஆபீஸ்ல ப்ரெஷரா இருக்குமோ, ஒருவேளை பாஸ் ஏதாவது திட்டி இருப்பாரோ, இன்னைக்கு வந்து என்ன மூட்ல இருக்கிறாருன்னு இந்த மூடை சார்ந்து இருக்கிறது. கோபம் தான் அங்க ஆளுகை செய்கிறது. சொல்ற கோபம் வந்துச்சு நடக்கிறதே வேற அப்படின்றாரு. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அந்த மாதிரி ஆளுகிட்ட. ஏன்னா மனுஷிக அன்பு என்ன வேணா பண்ணும், கடிக்கும் கொதரும். கொஞ்சம் உஷாரா இருக்கணும், நம்ம கிட்ட போக கூடாது. அப்ப இந்த அன்பு, மனுஷிக அன்பு வந்து ஒரு கண்டிஷனல் அன்பா இருக்கிறது. நீ நல்லவனா இருந்தா என்கிட்ட நீ நல்லா நடந்துன்னா நானும் உங்ககிட்ட நல்லவனா நடந்துக்குவேன். நல்லவனுக்கு நல்லவன். நம்ம நிறைய முறை நிறைய பேர் சொல்ல கேட்டுருவோம், என்னை பத்தி உனக்கு தெரியாது, நான் நல்லவனுக்கு நல்லவன் அப்படின்னு. என்ன ஆப்போசிட் ஆல்சோ ட்ரூ, கெட்டவனா கெட்டவன். நீ என்கிட்ட எப்படி நடந்துக்கிறியோ அந்த மாதிரி இந்த மனுஷிக அன்பு கண்டிஷனல் லவ்வா இருக்கிறது. ஒரு நிபந்தனையை போட்டு அது அன்பு கூறுகிறதா இருக்கிறது. இரண்டாவது, இந்த அன்பு மனுஷிக அன்பு டூ சைடட் லவ். டூ சைடட் லவ்னா என்ன? நீ என்கிட்ட ஒழுங்கா நடந்தீங்கன்னா நானும் உங்ககிட்ட ஒழுங்கா நடந்துக்குவேன். நீ இந்த மாதிரி நடந்தா நான் ஒழுங்கா நடந்துக்கணும் நீ எப்படி எதிர்பார்க்க, எப்படி எதிர்பார்க்கலாம் அப்படி சொல்றாங்க சிலர்லாம். ஆனா ஆண்டவருடைய அன்பு, தெய்வீக அன்பு எப்படிப்பட்ட அன்பு? அவர் உருக்கமும் மன இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள ஒரு தேவன். அவருடைய அன்பு, அவருடைய காருண்யம், அவருடைய இரக்கம் தலைமுறை தலைமுறையாய் அவர் நமக்கு காண்பிக்கிறவராக இருக்கிறார். தெய்வீக அன்பு எவ்வளவு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறார் என்பதை பாருங்கள். அவர் நமக்கு எந்த நிபந்தனையும் இல்லை, எந்த நிர்பந்தமும் கிடையாது. நான் என்ன செய்கிறேன் என்ன செய்யலன்றதெல்லாம் அவருக்கு முக்கியம் கிடையாது. அவர் சொல்லிட்டாரு, தம்பி நீ என்ன பண்ணாலும் சரி என்ன பண்ணலனாலும் சரி நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னிடத்தில் அன்பா இருக்கிறேன், என்னுடைய இரக்கத்தை காண்பிக்கிறேன், என்னுடைய கிருபையை உனக்கு காண்பிக்கிறேன், என்னுடைய காருண்யத்தை உனக்கு நான் காண்பிக்கிறேன், நான் உண்மையில அன்பா இருக்கிறேன். இந்த சிநேகம் அனாதி சிநேகமா இருக்குது. நீ என்ன பண்ணாலும் ஏன் நான் உண்மையில வச்சுட்டு இருக்கிற அன்பு மாறவே மாறாது. இப்படிப்பட்ட ஒரு அன்பு தான் நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த அன்பு கண்டிஷனலா இருக்கு. ரெண்டாவது டூ சைடடா இருக்கு. நல்லவனு நல்லவன், நீ என்கிட்ட ஒழுங்கா நடந்துன்னா நானும் உங்ககிட்ட ஒழுங்கா நடத்துவேன். மூணாவது, இந்த மனுஷிக அன்பு நம்மை அடிமைப்படுத்துகிறது. எப்படி சொல்றேன்? இப்போ ஒருத்தர்கிட்ட நம்ம பிரியமா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அவருக்கு பிரியமானதை நாம பேசுறவர்களா இருக்கணும். அப்பதான் அவர் நம்ம மேல பிரியமா இருப்பாரு. எப்படி பேசணும்னா, அவர் நம்ம மேல பிரியமா இருக்கணும் நம்ம எதிர்பார்க்கிறோம்னா அப்ப உண்மையா பேச முடியாது, கரெக்டா பேச முடியாது, யதார்த்தமா பேச முடியாது, நம்ம நினைச்சதை பேச முடியாது. நம்மளுடைய கருத்துக்களுக்கு ஒரு பெரிய சுதந்திரம் அங்க இருக்காது. உள்ள ஒண்ணு வச்சுன்னு வெளியே ஒண்ணு பேச வேண்டியதா இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு மனைவி கிட்ட பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். அப்போ அங்க வந்து அவங்க நம்ம மேல பிரியமா இருக்கணும், நாம அவங்க மேல பிரியமா இருக்கணும். அப்ப அந்த அம்மா கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையை தான் நம்ம நடந்து கொள்ள வேண்டியதாய் இருக்கிறது. பல நேரங்களில் இதை பேசினா பிரச்சனை ஆயிடும், உண்மையா சொன்னா பிரச்சனை ஆயிடும், நினைச்சதை சொன்னா பிரச்சனை ஆயிடும். அதனால என்ன பண்றோம், நினைச்சதை சொல்ல முடியாம
இருக்கிறோம். வேலைக்கு போறோம், வேலைக்கு போனாக்கா டிஎல் இருக்காங்க, மேனேஜர் இருக்காங்க, அதுக்கு மேல ஏரியா மேனேஜர்லாம் இருக்காங்க, மேனேஜர் லைசன்ஸ் இருக்காரு. இவங்க கிட்ட எல்லாம் நம்ம நினைச்சதை பேச முடியுமா? அவங்க பண்ற தவற சரின்ற மாதிரி அவங்க பேசுவாங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, நீங்க தாராளமா என்கிட்ட வந்து சொல்லலாம், நீங்க ப்ராப்ளம் ரைஸ் பண்ணலாம், நான் அதுக்கான தீர்வை கொடுக்குறேன்னு அவங்க சொன்னா கூட நம்ம என்ன பண்ண முடியாது, அங்க வாயை திறக்க முடியாது, கரெக்டா பேச முடியாது. ஏன்னா சொன்னா மார்க் பண்ணுவாங்க, சொன்னா குறி வச்சிருவாங்க. ஓ, இப்போ இதெல்லாம் வர இருக்கா உனக்கு, அப்ப நான் இனிமேல் ஒன்று நல்லா கவனிக்கிறேன் நான். அப்ப யதார்த்தத்தை பேச முடியாது பாருங்க. பல நேரங்களில் இந்த மனுஷீக அன்பு செயல்படும் பொழுது நினைச்சதை பேச முடியாது, கரெக்டா பேச முடியாது, யதார்த்தத்தை பேச முடியாது, உள்ள ஒண்ணு வச்சுன்னு வெளியே வேற ஒண்ணு பேச வேண்டியதா இருக்கும். அப்ப இந்த மனுஷீக அன்பு அடிமைப்படுத்துகிற ஒரு அன்பா இருக்கிறது. நான்காவது, தன்னலம் மிக்க ஒரு அன்பாய் இருக்கிறது. தன்னலம் மிக்க அன்புன்னா செல்ஃப் சென்டர்ட் லவ். அப்போ எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன வேணும், நான் இப்படிதான், அந்த மாதிரி ஒரு தன்னலம் மிக்க ஒரு அன்பாக இந்த மனுஷிக அன்பு இருக்கிறது. எல்லாம் நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இவ்வளவு நேரம் வந்து நம்ம இந்த மனுஷிக அன்பை குறித்து பார்த்தோம். முதல்ல என்ன சொன்னேன், இந்த அன்பு ஃபீலிங்ஸ் அடிப்படையில் இருக்கு, நாலேஜ் அடிப்படையில் இருக்கு, சிச்சுவேஷன் அடிப்படையில் இருக்கு, அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் அடிப்படையில் இருக்கு. பேஸ் வந்து மனுஷிக அன்புக்கு அதுதான். ஆகவே இது கண்டிஷனலா இருக்குது, டூ சைடடா இருக்கு, அப்புறம் அடிமைப்படுத்துகிறதா இருக்குது, செல்ஃப் சென்டர்டா இருக்குது. இதெல்லாமே மனுஷிக அன்பு. இப்போ இதை இன்னும் கொஞ்சம் நல்லா விளங்கிக் கொள்றதுக்காக இந்த கிரேக்க மொழியில 3 வார்த்தைகள் இந்த அன்புக்கு சொல்லப்பட்டிருக்கு. அந்த 3 வார்த்தைகளை நாம பார்க்க போகிறோம். இதை பார்க்கும்பொழுது இந்த மனுஷிக அன்பு எப்படிப்பட்டது, தெய்வீக அன்பு எப்படிப்பட்டது என்பதை நாம இன்னும் நல்லா விளங்கிக் கொள்ள முடியும். இப்போ இந்த தமிழ்ல வந்து நிறைய வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அன்பு, பாசம், நேசம், விருப்பம், பிரியம், இப்படி நிறைய வார்த்தைகள் இருக்கு. ஆனா கிரேக்க மொழியில ரொம்ப அழகான சில வார்த்தைகள் விவரிக்கப்பட்டிருக்கிறது. அதுல முதல் வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர்கே அப்படின்ற ஒரு வார்த்தை. இந்த ஸ்டோர்கே அப்படின்றதும் அன்பு, பாசத்தை குறிக்கிறது, குறிப்பா குடும்ப பாசத்தை குறிக்கிறதாய் இருக்கிறது. இந்த அன்புக்கு, இந்த ஸ்டோர்கேன்ற அன்புக்கு பேர் என்னன்னா, அது வந்து ஒரு எமோஷனல் ஃபீலிங் அதை குறிக்கிறது. எமோஷனல் ஃபீலிங் அது குறிக்கிறது. இப்போ இந்த ஸ்டோர்கேன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, மூடுவது, பொத்தி பாதுகாப்பது அப்படின்ற ஒரு அர்த்தம் அந்த ஸ்டோர்கேன்ற வார்த்தைக்கு வருது. குடும்ப பாசம் இது ரொம்ப நல்லதுதான். ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த அன்பு, இந்த எமோஷனல் ஃபீலிங் வந்து எப்படி, எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா, ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை பாலூட்டி, சீராட்டி, பாராட்டி, அன்பு கூர்ந்து, எல்லா தன்னுடைய அன்பையும் கொடுத்து பொத்தி பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்காக இந்த ஸ்டோர்கே என்கிற ஒரு அன்பு கொடுக்கப்படுகிறது. இது ரொம்ப நல்ல அன்பு தான். ஏன்னா ஒரு தாயை பார்த்தீங்கன்னா, அவங்க அவங்க கரு உருவாவதிலிருந்து இந்த தாய் இந்த பிள்ளைக்காகவே வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஜென்ஸ் அந்த மாதிரி கிடையாது. ஆனா ஒரு தாய் அந்த மாதிரி உள்ள கரு உருவாகிறது பாருங்க, குழந்தை ஃபார்ம் ஆகிறதுல இருந்து அவங்க இந்த குழந்தைக்காகவே வாழ ஆரம்பிக்கிறாங்க. நான் வெளியே டிராவல் பண்ணா குழந்தைக்கு ஒத்துக்காது, நான் வந்து ரொம்ப அதிர்ந்து நடந்தா குழந்தைக்கு ஒத்துக்காது, ரொம்ப லாங் டிராவல் நான் பண்ணக்கூடாது, இந்த குறிப்பிட்ட ஐட்டம்லாம் எனக்கு பிடிச்சா கூட நான் சாப்பிடக்கூடாது, ஏன்னா குழந்தைக்கு ஒத்துக்காது. சில விஷயங்கள் எனக்கு பிடிக்கலன்னா கூட நான் சாப்பிடணும். கீரை சிலருக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஆனால் அது சாப்பிடணும் கண்டிப்பா. ஏன்னா இந்த குழந்தைக்காக அந்த தாய் அப்படிப்பட்ட ஒரு காரியங்களுக்குள்ள போகிறா, அந்த குழந்தைய பாதுகாக்கிறா, பொத்தி பொத்தி பாதுகாக்கிறா, பாலூட்டி, சீராட்டி, பாராட்டி, எப்படிலாம் வளர்க்குறாங்க பாருங்க. அதுக்காக தான் இந்த ஸ்டோர்கே என்கிற குடும்ப பாசம் அங்க கர்த்தர் கொடுக்கிறாரு. ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்கிறது. இதுல ஒரு வேண்டாத தன்மை வந்துட்டு என்னன்னா, இந்த பொசசிவ்னஸ். பொசசிவ்னஸ் என்ன, ரொம்ப அவங்க மேல அந்த பாசத்தை ரொம்ப ஓவரா பொழிய ஆரம்பிக்கிறார்கள். பாவம் செய்த பிற்பாடு நீங்க பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு நெகட்டிவ் நேச்சர், ஒரு கிளச்சிங் நேச்சர்,
இவனை கண்ட்ரோல் பண்ணுன்ற ஒரு நேச்சர் அதுல வர்றத நாம பார்க்கிறோம். பாவத்துக்கு பின்னாடி நான் சொன்னேன் இல்லையா, திருமணத்துக்கு பின்னாடி அது ஒன்றும் ரொம்ப மோசமான பிரச்சனையாக மாறுகிறது. ஒரு தாய் அந்த மகனை மகளை அவர்கள் ரொம்ப கண்ணு கருத்துமா வளர்க்கிறார்கள், பல சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. உண்மைதான், அந்த அன்பை கடவுள் கொடுத்திருக்கிறார். அதுக்காக தான் அந்த அம்மாவுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு அன்பை வச்சிருக்கிறார், குடும்ப பாசத்தை வச்சிருக்கிறார். மகனையும் மகளையோ வளர்க்கணும், நல்லா அவங்கள பாதுகாக்கணும், அவங்கள அரவணைக்கணும், அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்யணும், ஒரு தியாக அன்பை அவர்கள் மேல காண்பிக்கணும் அப்படின்றதுக்காக தான் கொடுத்தாரு. ஆனா அது எப்படி மாறுதுன்னா ரொம்ப ஓவர் பொசசிவா மாற ஆரம்பிக்கிறது. எப்படி மாறுதுன்னா, இந்த அம்மா சொல்றாங்க எனக்கு மட்டும்தான், இவன் என் புள்ள, நான் சொல்றதுதான் கேட்கணும். அங்க ஒரு கண்ட்ரோலிங் நேச்சர், கிளச்சிங் நேச்சர், ஒரு நெகட்டிவ் நேச்சர் அங்க வருகிறதை நாம பார்க்க முடியும். நிறைய வீடுகளில் இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. நான் ஒரு போதகராக இருக்கிறதுனால இது போன்ற பிரச்சனைகள்லாம் என்கிட்ட ஓரளவுக்கு வருது. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, நேசிக்கிறாங்க. ஆனா எப்படி நேசிக்கிறாங்கன்னா ஒரு பொசசிவ்னஸோட நேசிக்கிறாங்க. அவங்க கண்ட்ரோல் பண்ற விதத்துல நேசிக்க ஆரம்பிக்கிறார்கள். இந்த அம்மா சொல்றாங்க எனக்கு மட்டும் தானே கல்யாணம், மனைவி சொல்றாங்க இல்ல எனக்கு மட்டும் தான், அவர் ஏன் புருஷங்க, எனக்கு மட்டும் தான் அவங்க. அப்ப ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க, ரெண்டு பேருமே நேசிக்கிறாங்க. இதுல என்ன பிரச்சனைன்னா விட்டு கொடுக்காமல் இருக்கிறது. அவங்க என்ன பண்றாங்கன்னா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் எப்படி யோசிக்கிறாங்கன்னா, இந்த அம்மா யோசிக்கிறாங்க பையன் என்ன சுத்தியே வரணும், இவ்வளவு நாள் என் முந்தானையை பிடிச்சிருந்தானே வந்தான், இவ்வளவு நாள் என் பின்னாடியே சுத்தின்னு வந்தான்ல, கிச்சனுக்கு போனா கிச்சன் வருவான், பெட்ரூம் போனா பெட்ரூம் வருவான், இவ்வளவு நாள் என்ன பின்னாடியே சுத்தின்னு இருந்தான், அந்த மாதிரி தான் இருக்கணும், இப்ப மட்டும் என்ன புதுசா ஒண்ணு அப்படின்னாங்க. மனைவி சொல்றாங்க அவன் என்னையே சுத்தி சுத்தி வரணும். மனைவிக்கும் அப்படிப்பட்ட ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, ரெண்டு பேரும் அதிகமா நேசிக்கிறாங்க, ரெண்டு பேருக்கும் பொசசிவ்னஸ் இருக்கு, ரெண்டு பேருக்கும் அந்த கிளச்சிங் நேச்சர் வந்துடுது, ரெண்டு பேருக்குள்ளும் இவங்களை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற, புருஷனை கண்ட்ரோல் பண்ணணும், மகனை கண்ட்ரோல் பண்ணணுன்ற அந்த நேச்சர் உள்ள வந்துடுது. இந்த அன்பு எவ்வளோ பாவத்தினால எவ்வளோ சீரழியுது பாருங்க, விட்டு கொடுக்க முடியாமல் இருக்குது. அவ்வளோ நேசிச்சா பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணாம நீங்களே வச்சுக்க வேண்டியதானே, எதுக்கு கல்யாணம் பண்ணணும்? இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு, அவர் ஏன் புருஷன் என்ன சுத்தி தான் வருவார், சவால் விடுறாங்க. இப்போ உங்களால் முடிஞ்சதை நீங்க பாருங்க. அவரை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு எனக்கு தெரியும், அவரை எப்படி வழிக்கு கொண்டு வர்றதுன்னு எனக்கு தெரியும். பாவம் இந்த பிள்ளைங்களோட வாழ்க்கை தான் ரெண்டு பக்கமும் தலை உருளுது. இப்போ இந்த பக்கம் அம்மா, இந்த பக்கம் மனைவி. அதனால சந்தோஷம் இல்லாத ஒரு தன்மை அங்க ஏற்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த தாய் இந்த பிள்ளைய பொத்தி பாதுகாக்க வேண்டும், அரவணைக்க வேண்டும், நன்றாக பாதுகாக்க வேண்டும் என்கிறதற்காக இந்த அன்பை கடவுள் அந்த தாய்க்குள்ள வைக்கிறாரு. அந்த தாய் என்ன பண்றாங்க, அந்த பிள்ளையை ஆதரிச்சு போஷித்து அன்பு கூர்ந்து பாதுகாத்து வளர்ப்பதற்கு அந்த அன்பை கடவுள் அந்த தாய்க்குள்ள வச்சிருக்கிறாரு. ஆனா இதுல கூட ஒரு கோளாறும் ஒரு தீமையும் கலந்து அந்த அன்பை கரைப்படுத்தி அதை கெடுத்து போடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் வெறும் தாய் பாசம், குடும்ப பாசம், தாய் அன்பு உங்களை வெற்றி பெற வைக்க முடியாது. தெய்வீக அன்பு இருதயத்தை நிறைக்கும் போது மட்டும்தான் குடும்ப பாசத்திலும் தாய் அன்பிலும் இருக்கிற கோளாறை சரி செய்ய முடியும். இந்த கிளச்சிங் நேச்சர்ல இருந்து விடுதலை பெற முடியும். மனுஷிக அன்பு அவங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு விரும்புது, அவங்கள தன்னையே சுற்றி வர வேண்டும் என்று எண்ண வைக்குது. ஆனா இதுல தெய்வீக அன்பு ஊற்றப்படும் பொழுது அவர்கள் விட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்ப மற்றவங்களாம் பாக்குறாங்க, இவங்க கிறிஸ்தவங்க தானே, டெய்லி 8 மணிக்கு பிரேயர் பண்றாங்க, ஆனா எப்ப பார்த்தாலும் பொழுதன்னைக்கு சண்டை போட்டுக்கிறாங்க, 1000 பிரச்சனை இருக்கு, எதுக்கு இவங்க வீட்டுல இவ்வளவு பிரச்சனை அப்படி யோசிக்கிறாங்க. என்ன பிரச்சனைனா, அவங்களுக்கு தாய் அன்பு இருக்கு, மனுஷிக அன்பு இருக்கு, ஆனா டிவைன் அன்பு அதுல
கலக்கவில்லை, டிவைன் அன்பை யூஸ் பண்றதில்லை. அப்ப மனுஷிக அன்பு குறைவுபட்டதாய் இருக்கிறது. அப்ப நான் சொல்றேன், டிவைன் அன்பு இருக்கும்போது, தெய்வீக அன்பு நம்முடைய உள்ளத்தில் இருக்கும்போது மற்றவர்களை அது கண்ட்ரோல் பண்ணாது, மாறாக விட்டு கொடுக்கும். ஐ ஹாவ் டிவைன் லவ். ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் தெய்வீக அன்பை ஊட்டி இருக்கிறாரு, நான் விட்டு கொடுக்குறேன், நான் கண்ட்ரோல் பண்ண மாட்டேன். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அன்பு உள்ளே இருக்கிறது. அப்ப மனுஷிக அன்பு பொசசிவா இருக்குது, தெய்வீக அன்பு விட்டு கொடுக்கிறதாய் இருக்கிறது. ஆக விதம் பாருங்க, இந்த மனுஷிக அன்பை விட்டு தெய்வீக அன்புல இயங்கும் பொழுது குடும்பங்கள்ல ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது, ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகிறது. அப்ப நல்லா கவனிங்க, குடும்பத்துல பிரச்சனை இருக்கும்னா நீங்க மனுஷிக அன்பிலே இயங்கி கொண்டு இருக்கிறீர்கள், தெய்வீக அன்புல இன்னும் வாழ ஆரம்பில்லை. எங்க இருக்கு? உள்ளதான் இருக்கு. அது ஒரு பெரிய ரிசர்வாயர் மாதிரி இருக்கு. அந்த தெய்வீக அன்பை கட்டவிழ்த்து விட வேண்டும். இந்த குடும்ப பாசத்தில் இந்த தெய்வீக அன்பு கலக்க வேண்டும். கடவுள் நல்லதுக்காக தான் வச்சிருக்கிறார் இந்த மாதிரி ஒரு அன்பெல்லாம், குடும்ப பாசத்தெல்லாம். ஆனா பாவம் அதை சீரழித்து போடுகிறது. தெய்வீக அன்பை அதுல கலக்கலைன்னா, தெய்வீக அன்புல நாம வாழலைன்னா, இதுல எல்லாம் ஒரு பெரிய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கிறது. இப்ப உங்களுக்கு கொஞ்சம் நான் ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ரெண்டாவது கிரேக்க வார்த்தை ஈராஸ் என்கிற ஒரு வார்த்தை. இந்த ஈராஸ் என்கிற வார்த்தை செக்ஷுவல் லவ்வை குறிக்கிறது. ஆண் பெண் இரு பாலருக்கு இடையே உள்ள ஒரு அன்பை அது குறிக்கிறது. இந்த அன்பு எப்படி வருதுன்னா, ஒரு அட்ராக்ஷன் மூலமா வருகிறது, ஒரு பிசிக்கல் அட்ராக்ஷன் மூலமா வருகிறது. ஆகவேதான் பாருங்க, இந்த அட்ராக்ஷன் இருக்கிறவங்க, ஈராஸ் அன்பு உள்ள இருக்கிறவங்க, இந்த ஈராஸ் அன்பு கூட பார்த்தீங்கன்னா கடவுள் ஒரு நன்மைக்காக தான் கொடுக்குறாரு. எல்லா அன்பையும் கடவுள்கிட்ட இருந்து வருது, கடவுள் நன்மைக்காக தான் கொடுக்குறாரு. பாவம் அது சீரெழுத்து போடுகிறது. ரட்சிக்கப்படும் பொழுது கர்த்தர் இந்த தெய்வீக அன்பை நம்முடைய இருதயத்தில் ஊற்றுகிறார். அப்ப இந்த அன்பு நம்ம காந்தம் போல ஈர்க்குது. ஈராஸ் அன்பு உள்ள இருக்கும் பொழுது, இந்த அன்பு எப்படிப்பட்ட ஒரு அன்பு அப்படின்னு சொன்னா, ஈராஸ் அன்பு செக்ஷுவல் லவ். அது என்ன பண்ணுதுன்னா, ஒரு இன்டாக்சிகேஷன் எஃபெக்ட் உண்டாக்குறது. இன்டாக்சிகேஷன் எஃபெக்ட் என்னன்னா, ஒருத்தன் மதுவை குடிக்கிறான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு போதை தலைக்கு ஏற ஆரம்பிக்கிறது. அவன் மதி மயங்குகிறான், புத்தியை சரியா வேலை செய்ய மாட்டேங்குது, அவனால சரியான விதத்தில் யோசிக்க முடியல, சரியான விதத்தில் சிந்திக்க முடியல, சரியான விதத்தில் செயல்பட முடியாம போய் விடுகிறது, ஒரு தடுமாற்றம் ஏற்படுகிறது. அப்ப இந்த ஈராஸ் அன்பு இருக்கிறவங்களுக்கு கூட பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு கவர்ந்து இழுக்கிற ஒரு தன்மை இருக்கிறது. இது என்ன பண்ணுது? உணர்ச்சிகளை தூண்டுகிறது, புத்தியை மழுங்கச் செய்கிறது. அப்ப இது கெட்டதா? இந்த மாதிரி ஒரு அன்பு இருக்கவே இருக்கக்கூடாது. இருக்கணும், கண்டிப்பா ரொம்ப நல்லது அது. ஏன்னா கடவுள் இதை நன்மைக்காக வச்சிருக்கிறார். ஒரு கணவன் மனைவி திருமண உறவுக்குள்ள, அந்த பந்தத்துக்குள்ள இந்த உறவை, இந்த அன்பை உபயோகப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் இந்த அன்பை அவர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நல்லதுக்காக இதை வைத்திருக்கிறார். திருமணமானவர்கள் இப்படிப்பட்ட ஒரு அன்பை பகிர்ந்து கொண்டு இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் இதை உண்டாக்கினார். பாருங்க, பாவம் வந்த பிற்பாடு இதில் ஒரு சுயநலம் வந்து விட்டது. சுயநலம் வந்துட்டனால இந்த ஈராஸ் அன்பு என்ன பண்ணுது? எப்படியாவது இதை அனுபவிக்க வேண்டும். நம்ம வாசல்லையா, அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். அன்பு தீங்கு நினையாது. இந்த ஈராஸ் அன்பு கெட்டு போச்சு பாவம் வந்ததுனால. அதனால என்ன பண்ணுது? அது தீங்கு நினைக்குது. இது இந்த மாதிரி ஒரு குணாதிசயம் உடையதா இருக்கிறதுனால இந்த அன்பை தேவையே கிடையாதுன்னு சில கிறிஸ்தவர்கள் எல்லாம் பண்றாங்க. இது தேவையே கிடையாது, இது இருந்தா வாழ்க்கையை சீரழித்து போடும், கெட்டு போடும். அதனால தான் சிலர் மனைவியே பக்கத்தில் நின்று அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண கூட மனைவி அப்படியே மூஞ்செல்லாம் மூணு வச்சுங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கூட அப்படிதான் பண்ணுவாங்க. சிலர் இன்ட்ரடியூஸ் கூட பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா இந்த ஈராஸ் அன்பு அது ரொம்ப மோசமானது, அதெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸா இருப்பாங்க. சிரிச்சு கூட பேசவே மாட்டாங்க கணவன் மனைவி. இல்ல, இந்த அன்பை நியாயமான விதத்திலே நாம் அனுபவிக்க வேண்டும் என்று
கர்த்தர் விரும்புகிறார். அப்ப இந்த மாதிரி ஒரு அன்பு இருந்தாதான் நியாயமான விதத்தில் திருமண பந்தத்துக்குள் அந்த அன்பை அனுபவிக்கும் பொழுதுதான் குடும்ப வாழ்க்கை வெற்றி பெறும். அப்ப இல்லைங்க, வேதம் சொல்லுது பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓடு, அது தவறான காரியங்களுக்கு தான் விலகி ஓடும்படி சொல்லுகிறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? யோசேப்பு ஒரு வீட்டில் போய் வேலைக்கு போறான் பாருங்க. இவன் வந்து அழகான ரூபம் உள்ளவனா இருந்ததுனால எஜமானுடைய மனைவி மேல கண் போடுறா. என்ன கவர்ந்து இழுக்குது. உள்ள ஈராஸ் அன்பு இருக்கு, அவன் மேல ஒரு பெரிய கவர்ச்சி, எப்படியாவது அனுபவிச்ச விட வேண்டும். திருமண உறவு இருக்கு, ஆனா புருஷன் வெளியே போயிருக்கிறாரு, அவர் வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகும். அதுக்குள்ள என்ன பண்ணணும், அநியாயமாவது என்ன பண்ணணும், இவனை எப்படியாவது நம்ம வலைக்குள்ள இழுக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்ந்து இழுக்க பார்க்குது. அந்த அன்பு அவன் பாருங்க ஓடுறான் பயங்கரமா. ட்ரெஸ்ஸே போனா விட போதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா கையில் விட்டுட்டு அவன் என்ன பண்றான், ஓட ஆரம்பிக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு அநியாயமான விதத்தில் தன்னுடைய ஆசைகளையும் இச்சைகளையும் தீர்த்துக் கொள்வதற்கு, மற்றவர்களை யூஸ் பண்ணி கொள்றதுக்கு அந்த அன்பை பயன்படுத்தும் பொழுதுதான் ஓட சொல்லி இருக்குதுங்க. ஆனா இந்த அன்பை கர்த்தர் நல்ல விதத்தில் பயன்படுத்துவதற்காக தான் கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த ஈராஸ் அன்பு, அதை புரிந்து கொள்ளாதவர்கள், நான் சொன்னேன் இல்லையா, அது வந்து நம்மளை சிந்திக்க வைக்காது, புத்தி மழுங்க செய்து சிந்தித்து யோசித்து செயல்பட வைக்காது. ஒரு போதை மயக்கத்திலே இருக்கும், தப்பு பண்றோம்னு தெரியும், ஆனாலும் போய் அதை பண்ணிட்டே இருப்போம். ஏன்னா அது ஒரு மயக்குது, ஒரு விதமா மயக்குது. அந்த அன்பு வரும்பொழுது ஒரு இன்டாக்சிகேஷன் எஃபெக்ட் வர்றதுனால இந்த அன்பு உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, இதுதான் அன்புன்னு அநேக பெண்கள் எண்ணி விடுகிறார்கள். அதனால இந்த ஆண்களுடைய கவர்ச்சியான வார்த்தைகள்ல அப்படியே சிக்கி கொள்றாங்க. அந்த வார்த்தைகள் அவர்களை இழுக்குது. அவங்க என்ன பண்றாங்க, சுயநல நோக்கத்தோடு காரியத்தை என்ன பண்றாங்க, சாதிக்கிறாங்க. தங்களுடைய ஆசைகளை அவர்கள் தீர்த்துக் கொள்கிறார்கள். இதை நினைச்சு என்ன பண்றாங்க, நிறைய பேர் எனக்கு இந்த அன்பே வேண்டாம் அப்படின்றாங்க. இல்ல, திருமண பந்தத்துக்குள்ள இதை அனுபவிக்கும்படிதான் கர்த்தர் இதை உண்டாக்கி வைத்திருக்கிறார். மூன்றாவது வார்த்தை வந்து பிலேயோ என்கிற ஒரு வார்த்தை. பிலேயோ அப்படின்றதுக்கு ரெண்டு நபர்களுக்கு இடையே இருக்கிற ஒரு அன்பை குறித்து சொல்லுகிறது. அதாவது இன்னொருவரோடு நமக்கு ஏற்படும் நெருக்கத்தை குறித்து அந்த குறிக்கிறதுக்கு இந்த பிலேயோ என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இதை வந்து எப்படி சொல்லணும்னா அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். பாருங்க, ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் 12:25 வாசிக்கிறேன். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவகாலமாய் காத்துக்கொள்ளுவான். The one who loves his own life. அப்ப என்னங்க, இந்த ஜீவனை நம்ம வந்து நேசிக்கவே கூடாதா, வெறுத்துணுமா, செத்து போயிடணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க, அதை பத்தி சொல்லல. தன் ஜீவனை நேசிக்கிறவன் அப்படின்னு சொன்னா என்ன சொல்றதுன்னா, தன்னுடைய விருப்பங்கள், தன்னுடைய எண்ணங்கள், இது மட்டும் நிறைவேற வேண்டும், இது மட்டும் எனக்கு இது வேண்டும், தன்னுடைய விருப்பங்கள் தன்னுடைய எண்ணங்களை இதை முதன்மைப்படுத்தி கடவுளுடைய விருப்பங்கள் அந்த அவருடைய எண்ணங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுக்காமல் இருக்கிறதை குறித்து தான் இது சொல்லுகிறது. அப்ப இந்த அன்பு என்ன பண்ணணும், தன் ஜீவனை வெறுக்கிறவன் அப்படின்னு சொன்னா தன்னுடைய விருப்பங்களையும் தன்னுடைய எண்ணங்களையும் ஒதுக்க வச்சுட்டு அவருடைய விருப்பங்களையும் அவருடைய எண்ணங்களையும் எடுத்து தங்களுடையதாக்கி கொள்ளுகிறார்கள். அப்ப இந்த உறவுல கூட இந்த அட்டாச்மெண்ட், இன்னொருவரோடு நமக்கு ஏற்படும் நெருக்கம் இருக்கு பாத்தீங்களா, இதுல கூட பாத்தீங்கன்னா பாவ உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுனால இது கூட ஒரு ராங் அட்டாச்மெண்ட் ஆகி விடுகிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் பார்க்குற எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்காக உண்டு பண்ணி இருக்கிறார். சூரியன், சந்திரன், நட்சத்திரம், வானம், காற்று, ஆக்சிஜன், செடி கொடிகள், தண்ணீர், எல்லாமே எனக்கு. நான் யாருக்கு? ஆண்டவருக்கு. எல்லாவற்றையும் எனக்கு உண்டாக்கி இருக்கிறார், என்ன ஆண்டவருக்காக உண்டாக்கி இருக்கிறார். ஆனா பாவம் வந்த உடனே என்னாவது, இவன் தனக்காக வாழ ஆரம்பிக்கிறான். அதனால்தான் நட்பு கூட நிறைய நேரத்தில் ஃபெயிலியர் ஆயிடுது. ரெண்டு பேர் நம்ம பேப்பர்ல தொலைக்காட்சியில எல்லாம் கூட வாசிக்கிறோம், ரெண்டு பேர் ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறாங்க. ஆனா ஒருத்தர் என்ன பண்ணிடுறாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா கொலையை பண்ணிடுறாங்க, சாகடிச்சிடுறாங்க. அப்ப தெய்வீக அன்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது, அது பாசிட்டிவா இருக்குது.
இந்த தெய்வீக அன்பு ஒரு இன்னொருவரோடு நமக்கு ஏற்படும் அட்டாச்மெண்ட்ல இந்த தெய்வீக அன்பு வந்து கலக்கும் போது என்ன நடக்கிறது? நிறைய நல்லது நடக்க ஆரம்பிக்கிறது. அது நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப ஆரம்பிக்கிறது. அது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் பலப்படுத்துகிறதா இருக்கிறது. இந்த அன்பு, இந்த பிழைய என்கிற அந்த நெருக்கம், அட்டாச்மெண்ட் வந்து பரிசுத்தமானதா இருக்கிறது. வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய செய்கிறது. இதுல சுயநலம் இருக்காது. தெய்வீக அன்பு இருக்கும் பொழுது, இந்த ஸ்டோர்கேல தெய்வீக அன்பு வந்து கலக்கும் பொழுது அதுல சுயநலம் இருக்காது. ரெண்டு பேருக்கு இடையே ஏற்படுகிற நெருக்கம் சொன்ன, அட்டாச்மெண்ட் சொன்ன இல்லையா? ரெண்டு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நண்பர்கள். ஒருத்தனுக்கு வந்து படிப்பை ஏறலன்னு வச்சுங்க, அப்ப கூட இருக்கிற நண்பனை அவனை படிக்கவே விடாம செஞ்சிருவான். எக்ஸாம்டா படிக்கணும்னு சொன்னா கூட இருறான். படிச்சவங்களாம் வேலையை கிடைச்சது, இரு வா நம்ம அங்க போலாம் இங்க போலாம்னு சொல்லி என்ன பண்ணுவான், அங்க எங்க கூட்டிட்டு போவான். இவனை படிக்காம பாத்துக்குவான். ஏன்னா இவன் ஃபெயில் ஆடுவான்னு தெரியும் அவனுக்கு. இப்ப அடுத்த வருஷம் வேற யாராவது புது ஆள் வரணும், அவனுக்கு அது பிடிக்கல, இவன் இருக்கணும்ல இவன் கூட. அதனால என்ன பண்றான், அவன் படிப்பெல்லாம் கெடுத்து அவனையும் ஃபெயில் ஆக்கி தங்கூடிய வச்சுக்கணுன்றதுக்காக. பார்த்தீங்களா, அதுலயும் ஒரு சுயநலம் அங்க வந்து கலந்து விடுகிறது. இப்ப இப்படிப்பட்ட அன்புல கூட இந்த அட்டாச்மெண்ட், இன்னொருவரோடு நமக்கு ஏற்படும் நெருக்கம், இதுல கூட இந்த சுயநலம் வந்து இந்த அன்புல கோளாறு ஏற்படும் பொழுது கண்ணீர், கசப்பு இதெல்லாம் உண்டாகிறது, கவலை உண்டாகிறது, வாழ்க்கையை கடினமாக ஆக்குகிறது, தோல்வியும் விரக்தியும் உண்டாக்குகிறது. அதனாலதான் இந்த தெய்வீக அன்பை விவரிக்கிறதுக்கு ஒரு புதிய வார்த்தையை கிரேக்க மொழியில கண்டுபிடிக்கிறார்கள். இந்த அன்பு எந்த அன்பு? ஸ்டோர்கே என்ற அன்பு, அப்புறம் இன்னொரு ஈராஸ் என்ற அன்பு, அப்புறம் பிலேயோ என்ற அன்பு. இந்த மூணு வார்த்தை குடும்ப பாசத்தையும், அப்புறம் இருப்பாளருக்கு இடையே இருக்கிற அன்பையும், இன்னொருவரோட நமக்கு ஏற்படும் நெருக்கத்தையும் அட்டாச்மெண்ட்டையும் குறியுது பாருங்க. இந்த அன்பு வந்து தெய்வீக அன்பு. இந்த அன்புக்கு வார்த்தையை கண்டுபிடிக்கல. அவங்க என்ன பண்றாங்க, வார்த்தையே இல்ல, டிக்ஷனரிலாம் தேடுறாங்க. இந்த அன்பு எப்படிங்க விவரிக்கிறது? இது எதுலையுமே அடங்க மாட்டேங்குது. ஆனா இது வந்து வித்தியாசமானதா இருக்குது, நல்லா இருக்குது. இது மக்களோட வாழ்க்கை கட்டி எழுப்புது, முன்னேற்றம் அடைய செய்யுது, நல்லது நடக்குது. இந்த அன்புக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தான் ஒரு வார்த்தையை கண்டுபிடித்தார்கள். அந்த வார்த்தைக்கு பேர் தான் அகாப்பே அன்பு. அப்ப நான் சொல்றேன், வேத புஸ்தகம் சொல்கிறது, தேவன் நம்ம மேல அன்பு வைக்கும் பொழுது அவர் இப்ப நான் சொன்ன எதையுமே அவர் பார்க்கறது இல்லை. என்னத்தை பார்க்கறது இல்லை? சூழ்நிலையை பார்க்கறது இல்லை, அப்புறம் நாலேஜை பார்க்கறது கிடையாது, அதுக்கப்புறம் வேற எதையுமே அவர் பார்க்கறதே கிடையாது. நீ நல்லவனா தான் நான் நல்லவனா இருக்கிறேன் கண்டிஷனல் கிடையாது, அன்கண்டிஷனல் லவ். தேவன் நம்மால வைக்கிற அன்பு அப்படிப்பட்ட ஒரு அன்பு. யோவான் 3:16 அவர் சொல்றார், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரையே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தில் அன்பு கூர்றாரு. இந்த உலகம் எப்படிப்பட்ட ஒரு உலகமா இருக்குது? இது கெட்டு போன உலகமா, அது அக்கிரமம் நிறைந்த உலகமா இருக்குது, அசுத்தம் நிறைந்த உலகமா இருக்குது, ஒருத்தர் கொல்ற உலகமா இருக்குது, பகைமை நிறைந்த உலகமா இருக்குது. அப்படிப்பட்ட உலகத்துக்காக அந்த உலகத்தில் அன்பு கூர்ந்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாருங்க. இந்த தெய்வீக அன்பு எப்படிப்பட்டதுன்னு பாருங்க. எந்த நிர்பந்தத்தையும் செய்யாதது, எந்த நிபந்தனையும் வைக்காதது, எந்த கண்டிஷனையும் போடாதது, எந்த டிமாண்டையும் வைக்காதது. அவருடைய சிநேகம், அவருடைய அன்பு அனாதி அன்பாய் இருக்கிறது. இதுதான் தேவனுடைய அன்பு, அகாப்பே அன்பு. முதல்ல தேவன் நம்மிடத்தில் அன்பு கூறும்போது, இப்ப நம்ம மேல சொன்ன எதையுமே அவரு பார்க்கறதே கிடையாது. அவர் நம்ம மேல அன்பு கூறுகிறார். நான் என்ன பண்ணாலும் சரி, பண்ணலனாலும் சரி, அவரிடத்தில் அன்பாய் இருக்கிறார். அவர் ஒரு நாளும் என்னை வெறுக்கிறதே இல்லை. அவருடைய அனாதி சிநேகத்தினால், இட்டர்னல் லவ், அந்த அன்பின் மூலமாக என்னிடத்தில் அவர் அன்பு கூறுகிறார். இரண்டாவது, இந்த தெய்வீக அன்பு பாவத்தை வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறதா இருக்கிறது. மனம் திரும்புவதற்கு அது நம்மை அழைக்கிறது, நம்மை திருத்துகிறது. யோவான் சுவிசேஷம் 8 3 நாம பார்க்கும்பொழுது, பசாரத்தில் கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை கொண்டு வருகிறார்கள் இயேசுவின் இடத்துல. இயேசுவின் இடத்துல கொண்டு வந்து அவர்கிட்ட கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? இப்படிப்பட்டவளை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாய பிரமாணம் கட்டளையிட்டு, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு அவர் கேட்கிறார் பாருங்க. அவரை கேட்கும் பொழுது அவர் எதுவுமே சொல்ல. ஆனால் இந்த அன்பு அவளை தொடர்ந்து நேசிக்க ஆரம்பிக்கிறது. அந்த அன்பு என்ன பண்ணுகிறதுன்னா,
அவளை மன்னிக்கிறது. இந்த அன்பு அவளுடைய பாவத்தை வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறது. அவர் சொல்றார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லை இவர்கள் மேல எறிட்டு. இப்படிப்பட்டவள மோசே கல்லெறிந்து கொல்லணும்னு சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, இவர் சொல்றாரு, எவன் பாவம் செய்யல அவன் முதல் கல்லடி. இவன் யோசித்து பார்க்கறான். யோசித்து பார்த்து அவனுக்கு தெரியுது, பாவம் செய்யறவனெல்லாம் கல்லெறிஞ்சு கொல்லணும்னா அப்ப ஒருத்தன் கூட உயிரோட இருக்க முடியாது. எல்லாரும் போயிடுறான். அப்பா தப்பிச்சோன்னா சாமி நல்ல வேலை நான் தப்பிச்சு இருக்கிறேன். எல்லாருமே போயிடுறாங்க. அப்ப நான் கேட்கிறேன், முதல்ல இந்த போனாங்களே, சின்னவன்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே போனாங்களே, இவெல்லாம் போய் தூங்கியிருப்பான்னு நினைக்கிறீங்க? அவர் சொன்னது திரும்ப திரும்ப அவங்களோட காதுல ஒலிச்சிருக்கும். நிக்கோதேமு மாதிரி நிறைய பேர் ராத்திரியில் அவர்கிட்ட வந்திருப்பாங்க. வெளியே வரத்துக்கு அசிங்கமா வந்திருக்கும். பகல்ல ஆமா நானும் பாவம் செஞ்சிருக்கேன், என்னையும் கல்லெறிஞ்சு கொல்லணும் தான், ஆனா இதுல இருந்து தப்பிச்சுக்கினேன் நான், ரகசியமா போயிருப்பானுங்க. ஆனா எல்லாரும் திரும்ப இயேசுவின் இடத்துல வந்திருப்பார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அத்தனை பேரும் வந்திருப்பாங்க. நிக்கோதேமு ராத்திரில வந்த மாதிரி பகல்ல ஒருவேளை வந்து இல்லைன்னா கூட ராத்திரில அவர்கிட்ட வந்து கேட்டிருப்பாங்க, ஐயா நாங்களும் பாவம் செஞ்சிருக்கோம், எங்களையும் மன்னிங்க. எல்லா ஆண்களும் வந்திருப்பாங்க. அதே போல அந்த பெண்மணியையும் கூட சொல்றாரு, அந்த அம்மா செஞ்சது கரெக்ட்னு சொல்லல. அவர் கேட்கிறாரு, யாரும் நாக்கினைக்குள்ளாக தீர்க்கவே இல்லையா? இல்ல, ஒரே ஒரு ரைட் பர்சன் நான் மட்டும் தான். அவர் சொல்றாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. பாருங்க, இன்னைக்கு நிறைய கிருபை கிருபை கிருபைன்னு சொல்லிட்டு பாவத்தை என்ன வேணா சொல்லலாம், கண்மூடித்தனமா செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைங்க, கர்த்தர் சொல்றாரு, நீ போய் இனி பாவம் செய்யாதே. அன்பு அவர்களை மன்னிக்கிறது. அவர்கள் செஞ்சது சரின்னு சொல்லல. அவர் சரிம்மா நீ போய் பாவத்தில் வாழ, உன் இஷ்டம் போல மனம் போன போக்கில் வாழுன்னு சொன்னார். இல்லை, போ இனி பாவம் செய்யாதேன்னு சொல்லி இருக்கிறார். அன்பு காட்டி மன்னிக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், அந்த அம்மா வாழ்நாள்லே இனிமேல் பாவமே செஞ்சிருக்க மாட்டாங்க. திரும்ப அந்த நிலைக்கு அவங்க போயே இருக்க மாட்டாங்க. அவங்க பர்ஃபெக்டா வாழ்ந்திருப்பார்கள். அப்ப அன்பு எவ்வளோ பவர்ஃபுல்ன்றத கொஞ்சம் யோசித்து பாருங்க. அன்பு பாவத்தை வெளிச்சம் போட்டு காண்பித்து நம்மை திருத்துகிறது. இந்த அன்பு அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கு. எவ்வளோ பவர்ஃபுல்னா, என்னை திருத்தி சீர்திருத்தி ரட்சித்து ஆண்டவரிடம் திரும்ப கொண்டு வர வைக்கிறது இந்த அன்பு. அவர் அன்பு காமிச்சதுனால, இப்ப அவர் என் மேல அன்பு காமிச்சதுனால நான் இஷ்டம் போல வாழலாம்னு அர்த்தமா இல்லைங்க. இந்த அன்பு காமிச்சதுனால நான் ஒரு பாவியும் தெரிஞ்சது, அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும், என் பாவத்துக்காக நீ ரத்தம் சிந்திருக்கிற என்பதை விசுவாசிக்கிறேன்னு சொன்ன உடனே என்ன பாவங்கள கழுவி அவர் சொல்லிட்ட, இனிமேல் நான் நினைக்கவே மாட்டேன் தம்பி, போ நீ அப்படின்ட்டாரு. போன்னு சொல்லும்போது இனி போய் உன் இஷ்டத்துக்கு வாழுன்னு சொல்லல, போய் இனி பாவம் செய்யாத வாழ், ஏன்னா அந்த பவர் உனக்குள்ள வச்சிருக்கிறேன். அன்புன்ற பவர் உனக்குள்ள இருக்கு. அந்த அன்பு நான் தான், நானே உனக்குள்ள வந்திருக்கிறேன். அப்ப கிருபைன்றது என்னன்னா, நாம பாவம் செய்யாமல் வாழக்கூடிய ஒரு பெரிய பலனை, பவரை அந்த கிருபை நமக்கு தருகிறது. அப்ப இந்த அன்பு என்ன பண்ணுகிறது, பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை பண்ண வைக்கிறது, விடுதலையை கொடுக்கிறது. அப்ப இந்த கிறிஸ்தவ செய்தி என்ன, நீ இஷ்டம் போல பாவம் செய்யறது கிறிஸ்தவ செய்தி இல்ல. இல்ல நீ பாவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறது கிறிஸ்தவ செய்தி இல்ல. பாவத்திலே வாழ்ந்து பாவத்தின் பிடியில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை உண்டு என்று சொல்றது தான் கிறிஸ்தவ நற்செய்தியாய் இருக்கிறது. அப்ப பாருங்க, இந்த பெண்மணி அன்போட ஒரு பெரிய தொடர்புக்குள்ள வருகிறாள். அன்பு, அன்பினுடைய வெளிச்சம் அவளை திருத்தி மறுபடியும் ஆண்டவர் இடத்துல கொண்டு வருகிறது. இப்ப நாம கூட என்ன பண்ணணும், இந்த அன்பின் வார்த்தைகளை நாம் கட்டவிழ்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் ஒருவரோடு ஒருவர் அன்பான வார்த்தைகளை பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, அன்பு நிபந்தனையற்றதாய் இருக்கிறது. இந்த அன்பு மாறாத அன்பாய் இருக்கிறது, மன உருக்கமுள்ள அன்பாய் இருக்கிறது. இந்த அன்பு நெவர் ஸ்டாப்ஸ், அது வந்து கொண்டே இருக்கிறது.
அவர் தொடர்ந்து அன்பை காட்டிக்கொண்டே இருக்கிறார். நம்ம எப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வரணும்? மற்றவர்கள் என்ன செஞ்சாலும் சரி, நான் தொடர்ந்து அன்பு கூறிக்கொண்டே இருப்பேன். எப்படி சொல்றேன்னா, 54ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல ஏசாயால நாம் பார்க்க, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்கிறார். மனதுருகின கர்த்தர் இல்ல, மனதுருக போகும் கர்த்தர் இல்ல, மனதுருகுகிற கர்த்தர். கண்டினியூஸா இந்த அன்பு நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. இது நிபந்தனையற்றதாய் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இந்த அன்பு விடுதலை கொடுக்கிற நமக்கு. அந்த அம்மா பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தது, அது நமக்கும் விடுதலை கொடுக்கிறதா இருக்கிறது. இந்த அன்பு சுயநலமற்றதாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, நான் சொல்றேன், இந்த அன்பு தான் நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. இந்த அன்புனால நாம ஒருவரை ஒருவர் அன்பு கூற வேண்டும். குடும்ப பாசமா இருந்தாலும் சரி, இன்னொருவரோடு நமக்கு ஏற்படும் நெருக்கம் இருந்தாலும் சரி, அட்டாச்மெண்டா இருந்தாலும் சரி, அல்லது திருமண உறவுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆண் பெண் அன்பா இருந்தாலும் சரி, எல்லா அன்பிலையும் இந்த தெய்வீக அன்பை நாம் கலக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த அன்புனால நாம ஒருவரை ஒருவர் நேசிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இதான் கடவுள் விரும்புகிறார். மனுஷிக அன்பு லிமிட்டடா இருக்கு, ஆனா காட்ஸ் லவ் அன்லிமிட்டட் லவ். அப்படிப்பட்ட அன்புனால அவர் உங்களையும் என்னை நேசிச்சிருக்கிறார். அதனால நாமும் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளா இருக்கிறோம். எத்தனை பேர் சொல்றீங்க, இன்னைக்குல இருந்து இந்த தெய்வீக அன்புல நான் வாழ போறேன், மனுஷிக அன்புல நான் வாழ போறேன் இல்ல, தெய்வீக அன்புல நான் வாழ வேண்டும். ஆமே. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த அன்பு ஏற்கனவே உங்களுடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த அன்பிலே வாழுங்கள். இந்த அன்பை வார்த்தைகளினாலே கட்டவிழ்த்து விடுங்கள். இந்த அன்பு நிபந்தனையற்றது, தன்னலமற்றது, சுயநலமற்றது, விடுதலையாக்கக்கூடியது. இந்த அன்பு எந்த நிபந்தனையும் இல்லாதது. அப்படிப்பட்ட ஒரு அன்பினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பது உங்களையும் என்னையும் குறித்து தேவனுடைய திட்டமா இருக்குது. ஆமென். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கேட்ட சத்தியத்துக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான மனம் மகிழ்ச்சி நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மனுஷிக அன்புக்கும் தெய்வீக அன்புக்கும் இடையே இருக்கிற மாபெரும் வித்தியாசத்தை நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. தெய்வீக அன்பு எதையெல்லாம் செய்கிறதோ அதையெல்லாம் மனுஷிக அன்பு செய்ய முடியாது ஆண்டவரே. இந்த ஸ்டோர்க அன்பு, குடும்ப பாசம், அது ரொம்ப நல்லதுதான். நல்ல ஒரு காரணத்துக்காக தான் நீர் கொடுத்தீர். ஆனால் பாவம் அதை கரைப்படுத்தி அதை கெடுத்து போட்டு அதில் ஒரு சுயநலத்தையும் கண்ட்ரோலிங் நேச்சரையும் கிளச்சிங் நேச்சரையும் உண்டாக்கி இவங்கெல்லாம் என்னையே சுற்றி வரணும் அப்படின்ற ஒரு சுயநல நோக்கத்தை அது உள்ளடக்கியதா மாறிடுச்சு ஆண்டவரே. ஆனால் இப்போ அந்த தெய்வீக அன்பை நாங்கள் அதில் கலக்கிறோம் ஆண்டவர். இந்த தெய்வீக அன்பு எங்களுக்கு வரும்பொழுது நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுகிறவர்களாக அல்ல, விட்டு கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் இந்த அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். சுயநலம் இல்லாதவர்களாக இந்த அன்பை உபயோகப்படுத்திக் கொள்கிறவர்களாக, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கிறவர்களாக, எங்களுடைய சுய ஆசையும் இச்சைகளை தீர்த்துக் கொள்கிறவர்களாய் இராமல் ஆண்டவரே, இந்த அன்பை நாங்கள் விளங்கிக் கொண்டு இதில் தெய்வீக அன்பை கலந்து அந்த அன்பினாலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை துணையை நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கிறோமே, அந்த அன்பிலே கூட ஆண்டவரே, பிழைய அன்பிலே கூட ஆண்டவரே, தெய்வீக அன்பை நாங்கள் கலக்கிறோம் ஆண்டவரே. முடிய எண்ணங்களை, முடிய விருப்பங்களை எங்களோடதாக்கிக் கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே. இப்பேற்பட்ட தெய்வீக அன்பு எங்களுடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அந்த அன்பினாலே நாங்கள் ஒருவர் நேசிக்க, அன்பு கூற எங்களுக்கு எல்லாவற்றும் உதவி ஒத்தாசையும் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வியாதியோடு வந்திருக்கிறவர்கள் பெரும் சுகத்தை ஆண்டவரை பெற்றுக் கொள்ளட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். In the name of Jesus, I release a divine healing, O Lord. In the name of Jesus, I declare a supernatural, miraculous healing. In the name of Jesus. ஆண்டவரே, மக்கள் சுகம் அடையட்டும், வியாதிகள் நீங்கட்டும், வேதனைகளும் நீங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பொருளாதார தேவையோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. பொருளாதார ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும் ஆண்டவரே. கடன் பிரச்சனைகளாம் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், மகிழ்ச்சி உண்டாகட்டும், நிம்மதி உண்டாகட்டும். அவர்கள் வாழ்ந்திருக்கட்டும் ஆண்டவரே. எல்லா தடைகளும் நீங்கட்டும். பிசாசனுடைய தந்திரங்களாம் எதிர்த்து நிற்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும்
இந்த அன்பினாலே ஒருவரை ஒருவர் நேசிக்கும் பொழுது அநேகர் அந்த அன்பினாலே தொடப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். மக்களை ஆசீர்வதியும். துதிகன மகிமையிலாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் பாதுகாவலும் வழிநடத்தணும் இன்னும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென்.